ஒரு பட்டன் போதும் ஒரு பொருளை வந்து ஈஸியா 500 கிலோ பொருளை மேலே ஏற்ற முடியும். அதே பட்டன்ல வந்து கீழே அமுத்துனா கீழே இறக்க முடியும். இது பாத்தீங்கன்னா நம்ம டே பை டே லைஃப்ல சிவில் யாரெல்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மேஸ்திரி இருக்காங்க, ஓன் பில்டிங் வந்து லேபர் காஸ்ட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். இப்போ நம்மளுடைய மிஷின் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் ஒரு 4000 மிஷின் பக்கம் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த வயலட் பாத்தீங்கன்னா 1 டன் கெப்பாசிட்டி, கிரீன் பாத்தீங்கன்னா 2 டன் கெப்பாசிட்டி. 2 டன்னுங்களா? ஆமா 2000 கிலோ. 8 mm ல பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வருது. அதே வந்து 10 mm ல இந்த 10 mm செயின் பாத்தீங்கன்னா 400 ரூபாய். ஜஸ்ட் பாருங்க, மேல புல் பண்ணா மேல போகும், கீழே புல் பண்ணா கீழே வரும். ஓகே. ப்ரோ இது என்ன மிஷினுங்க ப்ரோ, எதுக்காக யூஸ் பண்றது? இது பாத்தீங்கன்னா பில்டிங்ல கூட்ஸ்ல ஏத்துறாங்க பாத்தீங்கன்னா, செங்கல், மணல், சிமெண்ட்லாம் ஏத்துறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிஃப்டா பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 3 ல 4 வெரைட்டி பண்றோம். நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 500 கிலோ கெப்பாசிட்டியுடைய ஃப்ரேம் தான் பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா 1000 கிலோவோட மோட்டர் வந்துரும். 3 HP சிங்கிள் பேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டருங்க. இந்த ரோப்னு பாக்கும்போது நமக்கு 135 அடி ரோப் வந்துரும். ரோப்போட திக்னஸ்னு பாக்கும்போது 8 mm திக்னஸ். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க, பண்ற பாருங்க. ஒரு பட்டன் போதும் ஒரு பொருளை வந்து ஈஸியா 500 கிலோ பொருளை மேலே ஏற்ற முடியும். அதே பட்டன்ல வந்து கீழே அமுத்துனா கீழே இறக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஸ்டாப்பர் பட்டன். இந்த பட்டன் அமுத்தும் போது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா மேலேயும் கீழே எதுவுமே ஒர்க் ஆகாது. இது வந்து லேட்டஸ்டா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது கூட என்னெல்லாம் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வண்டி இருக்கு பாத்தீங்களா, 2 வண்டி சப்ளை பண்றோம். அது போக வண்டி தூக்கக்கூடிய செயின் ஒன்று கொடுத்துறோம். இது போக ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்பேனர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஸ்பேனர் கொடுத்துறோம். எக்ஸ்ட்ராவா ஸ்பேருக்கு ரிமோட் நம்ம இதுல வந்து கொடுத்துறோம். எக்ஸ்ட்ரா ஒரு ரிமோட். ஆமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே வந்து ஆல்ரெடி போல்ட் வீடியோல எல்லாமே கொடுத்தோம். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கீர் பாக்ஸ்ல வந்து கிரீஸ் அடிக்காம ஒரு 6 மாசம் கழிச்சு கூப்பிடுறாங்க, சார் கீர் பாக்ஸ்ல கீர் தேஞ்சு போச்சுன்னு. அதனால இப்ப என்ன பண்றோம், அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரீஸ் கன்னு நம்ம இதுலயே வந்து என்ன பண்ணி சப்ளை பண்ணிடுறோம். இது கூட இன்க்ளூட் எல்லாமே நம்மள்ட்ட வந்தாங்கன்னா லிஃப்ட் வாங்குறாங்கன்னா வெளியே போய் எதுவுமே வாங்க வேண்டிய தேவை கிடையாது. வராங்க, நம்மளுக்கு லிஃப்ட்டுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, ஆன் சைட்ல போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே செட்டப் பக்காவா கொடுத்துருக்கோம். இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? இது பாத்தீங்கன்னா நம்ம டே பை டே லைஃப்ல சிவில் யாரெல்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மேஸ்திரி இருக்காங்க, ஓன் பில்டிங் வந்து லேபர் காஸ்ட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7000 8000 லேபர் காஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு சொல்றேன். ஒரு பில்டிங் வந்து ஒரு மாசம் 2 மாசம் வந்து ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா 7000 ரூபாய் மேல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 நாளைக்கு உண்டான லேபர் காஸ்ட் வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணிக்கலாம். பர் டே வந்து 7000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்னு பாக்கும்போது நம்மள்ட்ட 500 கிலோ கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 53000 ரூபாய் வருது. ஓகேங்க. இது வந்து எல்லாமே வந்து ஃபுல் செட்டா இல்ல. நம்ம இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மாடல் தான் பாக்குறீங்க. அட்ஜஸ்டபிள்னு பாக்கும்போது நம்மள்ட்ட 3 அட்ஜஸ்டபிள் வந்துரும். இது வந்து இந்த ஒரு ஸ்டார்டிங் பேசிக் பாத்தீங்கன்னா 250 கிலோ கெப்பாசிட்டிங்க. ஓகேங்க. இன்டர்மீடியேட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 250 கிலோ எடுக்கலாம். ஏட்டும் டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 150 கிலோ எடுக்கலாம். இது வந்து நமக்கு 150 கிலோ தான் வந்து இப்ப நீட் இருக்கு அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி. ஆமா, அதுக்கு பண்ணிக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி மாடல் நம்ம வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம பில்டிங் யூஸ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா சன்ஷேட் இருக்கும். அதுபோக பாத்தீங்கன்னா EB லைன் போகும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வேணா மேல ஏத்த செஞ்சுக்கலாம், உள்ள இறக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதோட பிரைஸ்னு பாக்கும்போது 55000 ரூபாய் வருதுங்க. இது வந்து 55000 வருது. இது 53000 ரூபாய் வருது. ஏன் 2 கிலோ டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இதோட மோட்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP வேரியன்ட் வந்துரும். ரோப்புடைய திக்னஸ் பாக்கும்போது 50 மீட்டர் லெங்த் வந்துரும். அதுல 40 மீட்டர் இருந்துச்சு, இதுல 50 மீட்டர் வந்துரும். ரோப் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீல் ரோப் வந்துரும். அதே மாதிரி 2 சைடு கூலிங் ஃபேன் ஆப்ஷன் இதுலயே கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் மீட் இதுல வந்துரும். இந்த லிவர் பாத்தீங்கன்னா நமக்கு இன் கேஸ் யூஸ் பண்ண கரண்ட் போயிருச்சுன்னா நம்ம இந்த லிவரை வந்து அமுத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் வந்து ஃப்ரீயா கீழ இறக்கிக்கலாம். ஆமா, ஜஸ்ட் கொஞ்சம் காட்டுற பாருங்க. நம்மளுக்கு வந்து இந்த லிவர் நம்ம எப்படி நம்ம ஆப்ரேட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வந்து ஈஸியா வந்து கீழே இறக்கிக்கலாம். இது வந்து 500 கிலோ மாடல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 800 கிலோ மாடல் தான் பாக்குறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கோம். ரோப்புக்கு வந்து ஒரு கைடு வந்துருது. இது எத்தனை மீட்டர் ரோப் ப்ரோ சொன்னீங்க? 166 அடி இருக்கு. மீட்டர்ல பாக்கும்போது 50 மீட்டர் வந்து ரோப் லென்த் வந்துரும். இது வந்து 800 kg ஃப்ரேம். இந்த மாதிரி ஃப்ரேம் யார் வாங்கிட்டு போவாங்க பாத்தீங்கன்னா, இந்த பொருள் வந்து சிலவங்க பாத்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து வாங்க முடியாதவங்க ரெண்டலுக்கு எடுத்து போவாங்க பாத்தீங்களா. ரெண்டல் ஸ்டோர் வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி மிஷின் தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க். இத வாங்கி அவங்க ரெண்ட் கொடுத்து சம்பாதிக்கலாம் ஈஸியா. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய், ஒரு மாசத்துக்கு எடுக்கிறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மிஷின் வேணும், ஒரு மாசம் வந்து 2 கேட்டாங்க 600 ரூபாய் மேல கொடுத்துடலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு வாரம் தான் தேவை இருக்குன்னா 1500 ரூபாய் மேல கொடுத்துடலாம். 1500 ரூபாய் மேல வந்து உங்களுக்கு 6 நாள் 7 நாள் கணக்கு போட்டாலும் ஆயிருச்சு. அதான் அவங்க அந்த மிஷின் வாங்கிட்டு போறாங்கன்னா இந்த மாதிரி மாடல் மெயினா கொண்டு வந்த மெயின் காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு எடுத்துட்டு போறவங்களோட யூசேஜ் பாத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். ஓனா வாங்கிட்டு போறவங்களுக்கும் வாடகைக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கும். என்னதான் போட்டு தருதுனால என்ன பண்ணா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இதுல வந்து ரொட்டேட் வைப் ஹூக் தான் வருது. பொருள் மேல வரும்போது உங்களுக்கு ரோப்புக்கு எந்த டேமேஜுமே வராது. இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 1000 கிலோட ஃப்ரேம் பாக்குறீங்க. இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்டான மாடல் எல்லாத்துலயும் இருக்காது. இது மெயினா யாருக்கு சப்ளை பண்ற பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃப்ளோருக்கு மேல இருக்கிறவங்க, அபார்ட்மெண்ட் பில்டிங் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். இதுல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் பார்க்கும்போது நம்ம 5 HP ஹெவி மோட்டர் கொடுத்துருக்கோம்.
ரோப் பாத்தீங்கன்னா 10 mm கொடுத்துருக்கோம். மார்க்கெட்ல 10 mm யாருமே கொண்டு வரல. ஓகே. நம்ம வந்து இதுல வந்து 100 அடி, அதாவது 10 ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரோப் இதுலயே வந்துரும். ஏன்னா 1000 கிலோங்கும் போது கண்டிப்பா ரோப் கம்பல்சரியா வேணும். அதே மாதிரி இந்த பேனலும் பாத்தீங்கன்னா ஹெவியா பேனல் கொடுத்துருக்கோம். எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ். ஒரு பில்டிங்க்கு வந்து நம்ம அப்ரூவ் வாங்குற மாதிரி இருந்தா EB வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் லைன் தான் கொடுப்பாங்க, சிங்கிள் ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பில்டிங் வேலை முடிஞ்சதுக்கு நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா நமக்கு வந்து அந்த அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய 10 mm ரோப்ல ஹூக் செயின் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வேணும்னா ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம வந்து மூவ் எல்லாமே டிஸ்மேண்டபிள் தான். இப்போ வந்து இந்த ஒரு பார்ட் தனியா கழட்டி எடுத்துக்கலாம். சரிங்க. இந்த சப்போர்ட்டிங் பைப் எல்லாம் தனியா கழட்டி எடுத்துக்கலாம். கீழ வரக்கூடிய இந்த சென்டர் பைப் தனியா எடுத்துக்கலாம். பேஸ்மெண்ட் தனியா எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து டிஸ்மேண்டபிள் டைப் தான். ஒரு பொருள் வந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இல்ல 10 ஃப்ளோர் மேல கொண்டு போறதாலும் ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேரி பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே ப்ரோ. இப்போ மோட்டருக்கெல்லாம் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். மோட்டருக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி. லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இப்போ எல்லா சர்வீஸும் நம்ம கிட்டே கொண்டு வந்து எல்லாமே இங்க வந்து கொடுத்தாலே போதும். அதே மாதிரி எல்லா ஸ்பேரும் நம்மகிட்ட எப்பவும் அவைலபிளா இருக்கும். ஓகே. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா மெயின் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ரிமோட் தான் கம்ப்ளைண்ட். நான் வீடியோல சொல்றதுக்கு வேண்டிய கம்ப்ளைண்ட் எல்லாம் மோட்னு சொல்ல முடியாது. அதான் பேசிக் ப்ராப்ளம் வருது பாத்தீங்கன்னா ரிமோட் தான் வரும். அதாவது நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றோம், ஒரு ரிமோட் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். ஏன் இப்போ 1000 கிலோ வாங்கினாலும் சரி 500 கிலோ வாங்கினாலும் சரி, என்கிட்ட நீங்க எந்த மோட்டர் வாங்கினாலும் லிஃப்ட்டுக்கு சம்பந்தமா ஃபுல் காம்போவா என்கிட்ட வாங்குறாங்க. ஸ்டாண்ட் வாங்கிட்டாங்க, மிஷின் வாங்கிட்டாங்க, வண்டி செட்டு எல்லாம் டோட்டலா வாங்கிட்டாங்கன்னா நான் ரிமோட் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவேன். இதுக்கு எந்த சார்ஜ் சடனா வந்து ஒரு எமர்ஜென்சி வொர்க் போயிட்டு இருக்கும்போது ரிமோட் வாங்கினா அதுக்கு வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அப்புறம் இருந்து தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு ஆன் சைட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகும்போது அந்த ஒர்க் டோட்டலா நின்றும். ஏன்னா இந்த மிஷினை நம்பி ஒரு 10 பேர்த்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா அது மூலியமா வந்து ஒரு 1000 ரூபாய் மேல ஒரு 10,000 ரூபாய் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால என்ன மட்டும் ரிமோட் நம்ம சப்ளை பண்ணும்போது ஆன் ஸ்பாட்லயே அந்த வேலையை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. ஏன் இப்போ இதெல்லாம் கொடுக்குறேன்னா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய மிஷின் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் ஒரு 4000 மிஷின் பக்கம் லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ 800 kg பிரைஸ் என்னங்க ப்ரோ வருது? இது பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் வருது. 60,000. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ட்ராலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ கலர்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து ஹெவி ட்ராலி. இப்போ நார்மலா மார்க்கெட்ல வந்து 2 டைப் ஆஃப் ட்ராலி இருக்கு. அதை நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. சரிங்க. இங்க பாருங்க, இந்த ட்ராலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 mm ஷீட்ல வருது. இப்போ இந்த ஷீட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா இங்கேயே எல்லா கட்டிங் முடிஞ்சிடும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேசர்ல வந்து பெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே. அதே மாதிரி அந்த 500 கிலோ ஃப்ரேமுக்கு வர்றது பாத்தீங்கன்னா அடியில 4 பட்டா கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ஷீட் பாத்தீங்கன்னா 20 kg ஷீட் தான் போட்டிருக்கோம். 1 mm ஷீட் தான். ஆனா அடியில வந்து பாத்தீங்கன்னா 4 பட்டா கொடுத்துருக்கோம். ஓகே. வீடியோ போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்க வந்து 16 kg பண்றோம், 18 kg பண்றோம் சொல்லுவாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரையும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 20 kg தான் பண்றாங்க. யாருமே அடியில இந்த மாதிரி பட்டெல்லாம் கொடுக்கறது கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆமா சும்மா இது பாருங்க ஒரே பிளேடா போட்டு. இது நார்மலா மார்க்கெட்ல இது நான் பண்ண மாடல் தான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ண மாடல். இப்போ எக்ஸ்ட்ரா லேட்டஸ்டா. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்றது கிடையாது. கஸ்டமர் என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இங்க போறது எல்லாமே வந்து புக்கிங் தான் போகுதுங்க. இது எல்லாமேங்களா? ஆமா. இது வந்து 800 கிலோ ஃப்ரேம் போகுது. சரிங்க. 500 கிலோட ஃப்ரேம். அதுக்குண்டான மோட்டர்ஸ் தான் பாக்குறீங்க. இந்த மாதிரி செப்பரேட்டா நீங்க டிஸ்மேண்டில் ஆமா இந்த மாதிரி டிஸ்மேண்டில் தான் வரும். உங்களுக்கு ஈஸியா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு பக்கம் வந்து கேரி பண்ணி கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மோட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல மேல கொண்டு போகும்போது ஈஸியா 2 பேர் 2 பக்கம் பிடிச்சிக்கலாம். ஓகே ஓகே. ஈஸியா வந்து கேரி பண்ணி கொண்டு வரலாம். நம்ம பழைய மாடல்ல இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல. அதே மாதிரி கூலிங் ஃபேன் எப்பவும் உங்களுக்கு ரன்னிங்லயே இருக்கும். வோல்டேஜ் மீட்டர் எப்பவுமே லைவ்லயே உங்களுக்கு தெரியும். இன் கேஸ் நம்ம வந்து லோ வோல்டேஜ்ல ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ரன் ஆகாது. அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த மிஷின் வோல்டேஜ் மீட்டர்ல ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ இப்போ வந்து சில பேருக்கு டக்குன்னு வந்து தேவைப்படலாம் அந்த ப்ராடக்ட். சோ அப்ப வந்து நம்ம ரெடிமேடா எப்பவுமே வச்சிருப்பாங்களா இல்ல நம்ம கையில பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து இந்த ஸ்டாண்டு வண்டி ஆகட்டும் எல்லாமே வந்து ரெடி ஸ்டாக்கா ஒரு 100 பீஸ் எப்பவும் வச்சிருப்போம். இங்க இருக்கிறது எல்லாமே அதோட ப்ராடக்ட். நம்ம பேரவல் சொல்றது கிடையாது. இங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே வந்து வெயிட்டான வெறும் பாக்ஸ் கிடையாது. ஓகே. எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள எல்லாமே பீஸ் தான். ஓகே. இங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 1000 கிலோ மோட்டருடைய ஸ்டாக். ஓகே. இங்க மட்டும் ஒரு 30 பீஸ் இருக்கு. டக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா. இதுல பாத்தீங்கன்னா அந்த 500 கிலோவோட ஸ்டாண்ட்ல வரக்கூடியது ஒரு 60 பீஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 800 கிலோ ஃப்ரேமுக்கு வரக்கூடியது வித் ரோப் கைடுன்னு போட்டுருக்கு பாருங்க. ரோப் கைடோட வந்துரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 பீஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்கு. அது போக நார்மலா 500 கிலோ வரக்கூடிய ஸ்டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 பீஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்கு. எல்லாமே வந்து ரெடி ஸ்டாக் தான். எப்போ வந்து எந்த டைம்ல எனக்கு கால் பண்ணி கேட்டாலுமே எங்க ரெடி ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ஸ்டாக் இல்லாத டைம் இருக்காது. காசு இருந்தா போதும் நீங்க அப்பயே எடுத்துட்டு போயிடலாம். ஆமா. அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறாங்க? அது நம்ம எல்லா பொருளுமே வந்து டிரான்ஸ்போர்ட் இப்போ ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த லோட ஏத்துறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
ஓகே. அந்த மாதிரி ஆட்டோ இருக்கு. நம்ம இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேர் ஹவுஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வரை ஃப்ரீயா பண்ணி கொடுத்துரும். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல இருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய சார்ஜ் மட்டும் அவங்க கட்டினா போதும். ஓகே. இப்போ நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க மாதிரி ஆட்டோக்கு காசு கொடுங்க, பேக்கிங் காசு கொடுங்க கேட்கறது இல்ல. எனக்கு பாத்தீங்கன்னா ஷிப்பிங்க்கும் பேக்கிங்க்கும் என்னுடைய கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா அந்த சார்ஜ் பண்றாங்க 2 to 3% போடுறாங்க. நம்ம அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யார்ட்டுமே கேட்கறது கிடையாது. நம்மள்ட்ட வந்து பசங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் வேலைக்கு இருக்காங்க. கிராஸ் பி பனியன் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, நம்ம பசங்க தான். இப்போ அவங்க மூலியமா என்ன பண்ணிடுவோம், இங்க இருந்து லோடு ஏத்திட்டு வெளியே வந்து சப்ளை பண்ணிடுவோம். ப்ரோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53,000 ரூபாயில இருந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வந்து எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வேணும், குவாலிட்டியில கொஞ்சம் ஏதாவது இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. கம்மி பட்ஜெட்ல நம்ம பண்றாங்களா இல்ல? இப்போ வந்து இப்போ நான் 53 சொன்ன பொருள் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா 49 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ டியூ டு இந்த ஈரான் வார் சமயம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே நியூ ஸ்டாக் தான். எல்லா பொருளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30% ரேட் வந்து அதிகமாயிருக்கு. அதனால இந்த பிரைஸ் அதிகமா சொல்றோமே தவிர இது இல்ல இந்த மாதிரி குவாலிட்டி வேண்டாம் சார், பேசிக் பட்ஜெட் போதுன்னா 24,000 ரூபாய் எங்கிட்ட இருக்கு. 24,000 ரூபாய் மோட்டரும் வந்து இதே ஃப்ரேம் எந்த மாற்றமே கிடையாது. மோட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்த மோட்டர் நான் வந்து வீடியோல போடுறா வச்சுக்கோங்க, பாக்குறவங்களுக்கு குவாலிட்டி புரியாது. அந்த மாதிரி குவாலிட்டி வாங்குறவங்களுக்கு அத பார்த்தா அதுதான் வேணும்பாங்க. ஆனா மோட்டரோட குவாலிட்டி வந்து அதான். இப்போ அந்த பட்ஜெட்ல மெட்டீரியல் வேணும்னா எங்கிட்ட 24,000 ரூபாய் இருக்கு, 30,000 ரூபாய் இருக்கு. 30,000 ரூபாயில நிறைய மோட்டார் மெட்டீரியல் வச்சிருக்கோம். அந்த மாதிரி பொருள் மட்டும் எங்கிட்ட வந்து நேர்ல வந்து பார்த்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஏன்னா நான் இங்க வீடியோல ஒன்று சொல்லிட்டு பொருள் போகும்போது ரொம்ப நினைப்பாங்க. அந்த பட்ஜெட் மட்டும் எங்க நேர்ல வந்து வாங்கிக்கோங்க. மற்ற இந்த பொருள் நான் சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா 100% கேரண்டியா கொடுத்துருக்கோம். ஒரு தடவை வாங்கி இதை போட்டீங்க போதும். உங்களுக்கு குவாலிட்டியா இருந்ததுன்னா நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. சரிங்க. இப்ப சென்னை மதுரை அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால அந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ண முடியாது, அதாவது சர்வீஸ்னா அங்க போய் நம்ம பண்ற மாதிரி ஏதாவது. இப்போ வந்து அதை சொல்லிடுறேன். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா மெயின் கம்ப்ளைண்ட் இந்த ரிமோட் தான் கம்ப்ளைண்ட். அதான் வரும் மோஸ்ட்லி. மத்தபடி பாத்தீங்கன்னா வைண்டிங் கம்ப்ளைண்ட் வச்சுன்னா யாருனாலும் போய் அங்க நேர்ல ஆன்சைட் பண்ண முடியாது. வைண்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 to 3 நாள் ஆகும். வைண்டிங் பண்ணி வார்னிஷ் தேய்ச்சி அதை ஃபுல்லாமே வந்து என்ன இருக்கு காஞ்சு நிக்கிறதுக்கு. சிம்பிள். இந்த 4 ஸ்க்ரூ அவங்க வந்து என்ன ரிமூவ் பண்ணணும், இதை கழட்டணும், அதை போட்டோ எடுத்து வச்சுக்கணும். வயர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த புது ரிமோட் வாங்கி மாட்டி விட்டா போதும். அதுல உங்களுக்கு ஏதாவது வயர் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க, நான் ஈஸியா சொல்லி கொடுத்துறேன். இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்ல நம்ம வந்து இந்த கலர் மிஷின் சொல்றேன், மிக்சர் மிஷின் பில்டிங் மேல கொண்டு போய் வச்சுக்கலாம். அது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 கிலோ தான் வெயிட் வரும். சிமெண்ட் பூசுறாங்க இல்லையா, சவுத்துக்கு சிமெண்ட் பூசணும். இந்த மாதிரி மிஷினை வந்து வாங்கிட்டு போய் மேலே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே தான் வைக்கணும் கிடையாது. இது சிங்கிள் பேஸில் 1 HP மோட்டரில் வரக்கூடியது. நம்மள்ட்ட வந்து 200 லிட்டரில் இருக்குது, 250 லிட்டரில் இருக்குது. 200 லிட்டர் எடுத்தீங்கன்னா 26,500. இது வந்து இது 67 கிலோ தான் இருக்குது 200 லிட்டர். இது கொஞ்சம் பேச பார்த்தீங்கன்னா 250 லிட்டர் வரும். அது வந்து 85 கிலோ வரும். 85 கிலோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 250 லிட்டர் ரேட்டு பார்க்க 30,000 ரூபா வருது. அதே மாதிரி 200 லிட்டர் 67 கிலோ வந்து 70 கிலோ வரும் பாக்ஸோட. இது டோட்டல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 26,500 வருது. எல்லாமே பண்றோம். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்க்குற ஐடியா எல்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் பெல்ட் தான் பார்க்குறோம். இதெல்லாமே வந்து இந்த வண்டியை வந்து இன்கேஸ் எனி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வண்டியை டோ பண்ணி எடுக்கிறதுக்கு மொபைல் கிரேனில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட் தான் பார்க்குறீங்க. எல்லாமே பெல்ட் தான். இது வந்து ஒவ்வொரு கலர் வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டி இண்டிகேட் பண்ணும். இந்த வயலட் பார்த்தீங்கன்னா 1 ton கெப்பாசிட்டி, கிரீன் பார்த்தீங்கன்னா 2 ton கெப்பாசிட்டி. 2 டன்னுங்களா? ஆமாம், 2000 கிலோ. இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா 3 ton 3000 கிலோ கெப்பாசிட்டி. இந்த ஆஷ் கலர் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 ton கெப்பாசிட்டி. ரெட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா 5 ton கெப்பாசிட்டி. இது வந்து பேசிக். இப்போ எங்கிட்ட இல்லை 100 பிராண்ட் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து சேம் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டி தான். எங்கிட்ட ஒரு கலர் வந்து எங்கிட்ட பச்சை கலர்னா வந்து 5 டன், மஞ்சள் கலர்னா 10 டன், அப்படி கிடையாது. எல்லா 100 பிராண்ட் இருந்தாலுமே இந்தியன் இதுபடி எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். நாம்ஸ் படியே இந்த கலர். ஆமா, அந்த நாம்ஸ் படி அதுதான். நம்ம எல்லா பில்டும் வந்து ISI தான் பண்றோம். ப்ரீவியஸ் பார்த்து நிறைய சைனா பில்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சைனா மெட்டீரியல் வந்து லிஃப்டிங்ல வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறங்காட்டிக்கும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாமே ISI பில்ட் தான். நீங்க பாக்குறது எல்லாம் அதோட ஸ்டாக் தான் பாக்குறீங்க. சோ இதெல்லாம் வேற என்ன ப்ராடக்ட்? இப்போ நம்மள்ட்ட நிறைய டைப் மோட்டார் சொன்ன பாத்தீங்களா, இதோ டைப் மோட்டர். இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா 18,500 ரூபா வரும். 3 HP மோட்டர்ல 50 மீட்டர் ரோப் லெங்த் வந்துரும். இது வந்து நம்ம கூட்ஸ் லிஃப்ட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸுக்கு இது ஓகே. அதோட ஸ்டாக் தான் இதெல்லாம் பாக்குறீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லிஃப்டிங் செயின், இரும்பு செயின், அவங்களுக்கு என்ன சைஸ்ல தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ட்ரம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே அந்த செயின் தான். தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், மெஷர்மெண்ட் பண்ணி வெட்டி கொடுத்துடலாம். எல்லாம் மீட்டர் பிரைஸ் தான். ஆமா, பேசிக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6mm பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வருது மீட்டர். 8mm பாத்தீங்கன்னா 300 ரூபா வருது. அதே வந்து 10mm இந்த 10mm செயின் பாத்தீங்கன்னா 400 ரூபா. இப்போ நம்ம காட்டின அந்த லிஃப்டிங் மிஷின்லயே வந்து நம்ம இதை தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்களா செயின் எல்லாம்? எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நீங்க கொடுக்கறது பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். நம்ம வந்து அந்த பில்டிங் மேல வச்சுட்டோம்னா 3 அடி செவுரு இருந்தாலுமே அந்த வண்டி மேல வரும்போது எங்கேயுமே தட்டாம வரக்கு முன்னாடி செட்டிங் பக்காவா பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து செயின் பிளாக் கூடிய ஸ்டாக் தான். இந்த மேனுவலா யூஸ் பண்ணக்கூடிய செயின் பிளாக், இதெல்லாம் செயின் பிளாக். ஜஸ்ட் பாருங்க, மேல புல் பண்ணா மேல போகும், கீழே புல் பண்ணா கீழே வரும்.
ஓகே. இதோடைய இது வந்து பேசிக் சாம்பிள் தான், அதோட ஸ்டாக் தான் இதெல்லாமே பாக்குறீங்க. 1 டன் ஆமா கெபாசிட்டி. 1 டன் கெபாசிட்டி. அது 1 டன் வந்து 10,000 கிலோ வரையும் நம்ம ரெடி ஸ்டாக்ல நம்மள்ட்ட வந்து பொருள் வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கு. ஓகேங்க ப்ரோ. நான் அப்படியே சொன்ன பாத்தீங்களா, நம்மள்ட்ட வந்து லிஃப்ட் வந்து 24,000 வந்து இருக்கு. ஆமா ஆமாங்க. அந்த மோட்டர் தான் இது. அதுக்காக போற மோட்டர். ஆமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிலோ கெபாசிட்டி மோட்டர் போட்டுருக்கு. இது வந்து சிவிலுக்கு வர மோட்டர் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் மோட்டர். இது நிறைய பேர் மார்க்கெட்ல வந்து ஆல்டர் பண்ணி கொடுக்குறாங்க. சக்ஸஸாக கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு பொறுத்த மாதிரி. ஓகே. நான் எல்லாமே நான் காசு வாங்கி வச்சு பொருள் தான். ஆனால் நம்ம கிராஸ்பி பிராண்டில் தான் பண்ணுறாங்க எல்லாமே. எல்லாமே இந்தியன் பிராண்ட் தான் பண்ணுறோம், கிராஸ்பி மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே. சைனா பிராண்டுக்கு தான் நம்ம சைனாக்கு வந்து வாரண்டி தான் கொடுப்போமே தவிர கேரண்டி கொடுக்க மாட்டோம். கொடுக்க முடியும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் உடைய ஸ்டாக் தான். அப்படியே அங்கே ஃப்ரேம் பார்த்த மாட்டீங்களா? ஆமாங்க. அதோடைய ஸ்டாக் தான் பார்க்குறீங்க. ஓ அந்த ஃப்ரேம். ஆமாம் அந்த ஃப்ரேம் தான். இது எல்லாமே 500, 800, 1000 எல்லாமே ரெடியாக எல்லாமே இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இது பார்க்குறது எல்லாமே 500 கிலோ ஃப்ரேமு. அது வரக்கூடிய சென்டர் பைப்பு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா 1000 கிலோடைய ஃப்ரேம். அதுக்கு வரக்கூடிய அந்த சென்டருக்கு வரக்கூடிய அந்த போஸ்ட், ஓகே, அந்த ஸ்கொயர் எல்லாமே ரெடி ஸ்டாக். எல்லாமே ரெடியா ஆமா. நீங்க மேல பாக்குறது எல்லாமே ஜாக்கி ஐட்டம். ஓகேங்க. இந்த 4 வீலருக்கு அது போக வந்து லாரிக்கு பெரிய பெரிய பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஜாக்கியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹைட்ராலிக் ஜாக்கி தான். வாங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா 3 டன் கெபாசிட்டில இருந்து 100 டன் கெபாசிட்டி ரெடி ஸ்டாக்ல இருக்கு. எல்லா சைஸ்லயும் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 100 நம்பர் ரெடி ஸ்டாக் இருக்கு. ஓகே. இது வந்து புல்லிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வீபில்ட் புல்லின்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்தோம், இத நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிரீஸ் கன் சொன்ன பாத்தீங்களா? ஆமா. ஓ இது வந்து புதுசா நம்ம ஆமா புதுசா ஒரு கஸ்டமருக்கு ஆட் பண்ணிருக்கோம். இதோட பிரைஸ்னு பாக்கும்போது 450 ரூபாய் இருக்கு. ஓகே. சரிங்க. எம்ஆர்பி 450. இத நம்ம வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறோம். நம்மள்ட்ட வந்து லிஃப்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு 2000 ஒரு பொருள் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிமோட் 1100 ரூபாய் விலை இருக்கு. பேனர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் இருக்கு. சரிங்க. இது ஒரு 450. இதெல்லாம் அது போக வந்து வண்டி தூக்கக்கூடிய செயின், இதுக்கெல்லாம் எதுவுமே வந்து சார்ஜா பண்றது கிடையாது. எது காம்பாவா எடுக்கிறவங்களுக்கு நம்மள்ட்ட வந்தாங்க வாங்கிட்டு போனாங்க, நல்லபடியா யூஸ் பண்ணாங்கன்னு இருக்கணும். இப்போ இந்தியாக்குள்ள எங்க இருந்து கேட்டாலும் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணலாம். ஏன்னா வித் ஜிஎஸ்டி தான் பண்ணிட்டு இருக்கோம். வித் ஜிஎஸ்டி பண்றது கிடையாது. நம்ம அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஏன் இந்த அளவுக்கு ஸ்டாக் காட்டுனா வீடியோ பாக்குறவங்க வந்து கேக்குறாங்க, சார் பாதி பணம் அனுப்பிச்சா போதுமா, இல்ல பொருள் அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதுமா கேக்குறாங்க. 100% அப்படி கிடையாது. நம்ம கடையில இருந்து ஒரு பொருள் வெளியே டிஸ்பேச் ஆகுதுன்னா பேமெண்ட் வராம டிஸ்பேச் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நம்ம லொகேஷன் கொடுத்துருக்கோம், நேர்ல வாங்க, ஸ்டாக் பாருங்க, பொருளை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கங்க. இல்லையா வரவே முடியாத சிச்சுவேஷன், உங்க ஊர்ல எந்தெந்த ஊர்ல இருந்து கால் பண்ணாலுமே ரெஃபரன்ஸுக்கு 4-5 நம்பர் தரேன். சரிங்க. எல்லா ஊர்லயும் எங்கிட்ட கஸ்டமர் இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதே 7 வருஷம். எவ்வளவுதான் வீடியோ பண்ணாலும் ஒரு பெரிய பட்ஜெட் வராது. இன்னொருத்தவங்க இப்போ வந்து புதுசா ஆரம்பிக்கிறவங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மேஸ்திரியா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி பண்றவங்களா இருப்பாங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம ஏன் அந்த மாதிரி பண்றதுலாம் கேட்டீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு அமுச்சு விட்டுருக்கோம். இப்போ இன்கேஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சென்னை அமுச்சு விட்டுருக்கோம். நானும் 500 கிலோமீட்டர் மெட்டீரியல் போய் அங்கே எடுக்க முடியாம ஆயிருது. அந்த பொருள் அங்கேயே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அது லாஸ். நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து அனுப்புற பணத்துக்கு 100க்கு 100 உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா தான் கொடுப்போம். குவாலிட்டி வைஸ் நம்மள்ட்ட காம்ப்ரமைஸா இருக்காது. லிஃப்டிங் ஐட்டம், லிஃப்டிங்ல பார்க்கும்போது அடியில வந்து ஆள் நிற்பாங்க. அதனால குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னும் காசுக்கு தேவை பணியாரான்னு சொல்ற மாதிரி. அதான் அதை சொல்லிட்டேன். அந்த மாதிரி பொருள் வாங்குற மாதிரி பட்ஜெட் கம்மியா வேணும்னா நீங்க நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கங்க. நான் வீடியோல 24,000 ரூபாய்க்கு சொல்லி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டா எங்க வாங்கணும்னு கம்பல்சரி கிடையாது. அது இருக்குன்னு சொல்றேன். மார்க்கெட் நிறைய அதை விற்கிறாங்க. அதனால நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். ஓகே ப்ரோ, நேர்ல வந்தா பார்க்கலாம்னு சொல்லிக்கிறீங்க. நேர்ல வரணும்னா எங்க வரணும்னு மட்டும் எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. நம்மளுடைய லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட், உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மொத்தம் 3 பஸ் ஸ்டாப் இருக்கு. ஒன்னு காந்திபுரம், அங்க எனக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்கு ஒரு பிரான்ச் நஞ்சப்பா ரோட்ல இருக்கு. ஓகேங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உக்கடம் நியூ மார்க்கெட் லேபிள் இருக்கு, அங்கே ஒரு பிரான்ச் இருக்கு. இது போக உக்கடம் ஓல்டு மார்க்கெட்ல ஒரு பிரான்ச் இருக்கு. மொத்தம் 3 பிரான்ச் இருக்கு எங்களுக்கு ஆல் ஓவர் கோயம்புத்தூர். ஆயிஷா டேரஸ் வரும். ஆமா, ஆயிஷா டேரஸ் வரும், ஆயிஷா லிஃப்டிங் சொல்யூஷன் வரும் இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 இடத்தோட லொகேஷனுமே நான் கொடுத்துட்றேன். வெளியூர்ல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை நேரில் வந்து பார்த்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இல்லை வர முடியாத சிச்சுவேஷன்னா உங்க ஊர்ல வாங்கின கஸ்டமர் ரெஃபரன்ஸ் தரேன், அந்த ஊர்லயே அந்த என் பொருள் இருக்கும், அங்கே போய் நேரில் அந்த பொருளை பார்த்துருங்க. லைவ் அங்கே போய் பார்த்துட்டு கூட எனக்கு பணம் போடுங்க. அவங்கள்ட்ட அந்த பொருள் கூட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருங்க. நல்லா சொன்னாதான் வாங்க போறீங்க. நான் அவங்களுக்கு எதுவும் காசு கொடுத்தது இல்ல. கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உண்மையா இருக்கு. உண்மையா இருந்தா வாங்க, இல்லாட்டி வாங்க வேண்டாம். சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா நேர்ல வருவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. சூப்பரா பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ ப்ரோ.